அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போர்டில் போட்டுருங்க இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகே, நம்ம பார்ப்போம். எப்பயுமே எந்த ஒரு ஜாதகத்தையும் நம்ம பார்த்தோன்னா இந்த அடிப்படையான விஷயங்கள், அதாவது இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். இதை மெயினாக நான் சொல்கிறது யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரம்ப நிலையில் ஜோதிடத்துள்ள இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக தான் மெயினாக நான் சொல்கிறேன். எப்பயுமே எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னம், லக்ன புள்ளி 15 டிகிரி, லக்னாதிபதி அவர் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் சுக்கிரனோட வீட்டில் குரு பார்வையில் சூரியன் கூட உட்காந்துருக்கிறாரு. அந்த சனி பகவான் 2 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு, சூரியன் 1 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. அப்போ லக்னம் லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது 5க்கு உடையவர் 9க்கு உடையவர் எங்கே உட்காந்துருக்குறாங்க அப்படின்றது பார்த்தோம்னாக்க, அவங்க யார் அப்படிங்கிற உங்களுக்கு 5க்கு உடைய புதன் அவர் 3ஆம் வீட்டில் செவ்வாயோட வீட்டில் மேஷ ராசியில் உட்காந்துருக்கிறாரு. 9க்கு உடைய சுக்கிரன் அவரும் பார்த்தீங்கன்னாக்க மேஷ ராசியில் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதனுக்கும் சுக்கிரனுக்கும் வீடு கொடுத்தவர் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், அவர் 12 டிகிரியில் உச்சமாயிருக்கிறாரு. அவர் அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. புரிஞ்சுங்க. அடுத்தது 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 4க்கு உடைய சுக்கிரன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டில் மறையிறாரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 3, 8 தான் மறைவு, 6, 12 மறைவு கிடையாது. இங்கே சுக்கிரன் 100% பார்த்தீங்கன்னா மறையிறாரு. அவர் 4 டிகிரியில் இருக்கிறாரு. கூட இருக்கிற புதன் பார்த்தீங்கன்னாக்கா 6 டிகிரியில் இருக்கிறாரு. அந்த புதனுக்கு ஒரு 25% மறைவு, 75% மறைவு கிடையாது. அந்த இடத்துல ஒரு சிறு மறைவு ஸ்தானம் புதனுக்கு. சுக்கிரனுக்கு 100% மறைவு. அதை புரிஞ்சுங்க. அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் 2 டிகிரியில், சூரியன் 1 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. இது 4. அடுத்தது 7க்கு உடைய சூரியன் அவரும் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. குரு பார்வையில் உட்காந்துருக்கிறாரு. அவர் கூட சனியை உட்காந்துருக்கிறாரு. புரிஞ்சுங்க. அடுத்தது 10க்கு உடைய செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்கிறாரு. செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்கிறாரு. அந்த வீட்டை யார் உட்காந்துருக்கா? குரு உட்காந்துருக்கிறாரு. அவர் தனிச்சு உட்காந்துருக்கிறாரு. இதையும் புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4, 7, 10க்கு உடையவங்களை பார்த்தாச்சு. அடுத்தது 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க? அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 6ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவரது யாரோட வீடு? சனியோட வீடு. அந்த சனி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சந்திரன் கூட செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு. அவர் 12 டிகிரியில் இருக்கிறாரு. சந்திரன் 18 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு அங்கேயே கூட பார்த்தீங்கன்னாக்கா 25 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ராகுக்கும் சந்திரனுக்கும் 7 டிகிரி வித்தியாசம். அங்கே செவ்வாய்க்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 13 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனுக்கு செவ்வாய்க்கு எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? அங்கே ஒரு 6 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ சந்திரன் செவ்வாய் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. அது புரிஞ்சுங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? அடுத்தது 8ஆம் அதிபதி அவர் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் அதிபதி அவர் 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 12ஆம் அதிபதி செவ்வாய் இது சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 4ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டில் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. குரு இந்த 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. கூடவே சனி கூடவே பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் உட்காந்துருக்கிறாரு. இதை புரிஞ்சுங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்தந்த ஸ்தானத்தில் எந்தெந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்றது நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றதை பார்ப்போம். அப்படின்னாக்கா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 4ஆம் வீட்டில் நிஷ்பலத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. சூரியன் 10ஆம் வீட்டில் இருந்தாக்கா திக்பலம், அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் அங்கே இருந்தாக்கா அது நிஷ்பலம். அப்போ நிஷ்பலம் அப்படின்னாக்கா அங்கே சூரியன் வலு இழக்கிறாரு. 4ஆம் இடம்ன்றது அம்மாவோட வீடு. அம்மாவோட வீட்டில் அப்பா இருக்கிறாரு அப்படின்றப்ப அந்த இடத்துல ஒரு 50-50 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டில் சனியும் உட்காந்துருக்கிறாரு. அது புரிஞ்சுங்க. சனிக்கு இது ஃப்ரெண்டு வீடு, சூரியனுக்கு அது பகை வீடு. அதையும் புரிஞ்சுங்க. ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் நிலைமை இப்படி. இவங்களை குரு பார்க்குறாரு. அதையும் புரிஞ்சுங்க. அடுத்தது சந்திரனோட நிலைமை. சந்திரன்
6க்கு உடைய சந்திரன் வந்து 12ல் இருக்கிறாரு. சந்திரன் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் சந்திரன் வந்து எங்கே நிற்கிறாரோ அதுதான் வந்து அந்த ஜாதகத்துக்கு ராசி. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இங்கே நிற்கிறனால மகர ராசி. அப்போ அந்த ராசி சந்திரன் வந்து 18 டிகிரியில் இருக்குது. அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்தது யார்? சந்திரன் தான். அப்போ வந்து இந்த ஜாதகருக்கு சந்திர திசையில் பிறந்திருக்காரு. இந்த ஜாதகர் வந்து சந்திர திசையில் பிறந்திருக்காரு. அடுத்தது சூரியன் சந்திரன். அப்போ சந்திரன் கூட பார்த்தீங்கன்னா செவ்வாயும் உட்காந்துருக்காரு, ராகு உட்காந்துருக்காரு. அப்போ ராகு வந்து சந்திரனை பீடிச்சிட்டாரு. என்ன டிகிரி வச்சு பார்க்குறப்ப அங்கே 7 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பீடிச்சிட்டாரு. அங்கே கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் க்ளோஸ் ஆகலை, ரொம்ப க்ளோஸ் ஆகலை. 7 டிகிரி வித்தியாசம் இருக்குது. 6 டிகிரிக்குள்ளே வந்து 5 டிகிரிக்குள்ளே வந்தாவே அது வந்து க்ளோஸ்ன்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 டிகிரின்றப்ப உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரு சுக்கிரன். குரு வந்து லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் குரு பார்வை எங்கே இருக்குது? அவர் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு? 7ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்குறாரு. குருவோட இது சுக்கிரன். அடுத்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. 3ஆம் வீட்டில் இருந்து லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் உட்காந்து அவரே பார்க்குறாரு. கூட வந்து புதன் உட்காந்துருக்கிறாரு. அதை புரிஞ்சுங்க. எந்த கிரகமும் அவங்கவுங்க வீட்டை பார்த்தாங்கன்னா அந்த வீடு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிஞ்சுங்க. சனியும் குருவும் பார்த்தீங்கன்னாக்கா சமசப்தமாக பார்க்குறாங்க. அதையும் புரிஞ்சுங்க. அடுத்து சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா 1, 2, 3. 3ஆம் பார்வை இங்கே இருக்குது, 7ஆம் பார்வை இங்கே இருக்குது, 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தையே பார்க்குறாரு. சனியோட பார்வை. செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா கடகத்தை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு. இதையும் புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பொதுவாக நம்ம சொல்ல போனால் வேறு என்ன சொல்லலாம்? இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யார்? அஷ்டமாதிபதி இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி தான் அஷ்டமாதிபதி. அப்போ 8ஆம் அதிபதி யார்? புதன். அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து செவ்வாயோட வீட்டில் பகை வீட்டில் மேஷ ராசியில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறாரு. சந்திரன் ராகு கூட உட்காந்துருக்கிறாரு. அதையும் புரிஞ்சுங்க. அடுத்தது அஷ்டமாதிபதி எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்தாச்சு. அடுத்தது மாரகாதிபதி இந்த லக்னத்துக்கு ஸ்திர லக்னம் இல்லைங்களா? அப்போ ஸ்திர லக்னத்துக்கு மாரகாதிபதி யார்? அப்போ மாரகாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3, 8 தான் மாரகாதிபதி, மாரகஸ்தானம். அப்போ 3, 8 தான் மாரகஸ்தானம். அப்போ அந்த மாரகாதிபதி யாருனாக்கா 3ஆம் வீட்டு அதிபதி தான் மாரகாதிபதி. அந்த வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறார். அவர் யார்? அவர் செவ்வாய். அப்போ செவ்வாய் ஒரு மாரகாதிபதி. அடுத்தது புதன் ஒரு மாரகாதிபதி. அப்போ அந்த புதன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? ஒரு மாரகாதிபதி இன்னொரு மாரகஸ்தானமான செவ்வாயோட வீட்டில் மேஷ ராசியில் உட்காந்துருக்கிறாரு. எப்பயுமே வந்து ஒரு மாரகாதிபதி இன்னொரு மாரகஸ்தானத்தில் உட்காரக்கூடாது. அதையும் புரிஞ்சுங்க. அடுத்தது பாதகாதிபதி யார்? இது என்ன லக்னம்? வந்து ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு பாதகஸ்தானம் எது? 9ஆம் இடம். அப்போ லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ இந்த பாதகாதிபதி யார்? அவர் வந்து சுக்கிரன். பாருங்க, அவர் இன்னொரு மாரகஸ்தானமான மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த மாரகஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு மாரகஸ்தானமான மேஷத்தில் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவரு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதகாதிபதி உட்காந்துருக்கிறாரு. அவரு கூடவே பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதியும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பாதகாதிபதி மாரகாதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு மாரகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அது செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாய் என்ன ஆகிட்டாரு? அவர் மறைஞ்சிட்டாரு. இது புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜென்ரலான விஷயங்கள் பார்த்தாச்சு, போதும். மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஓகே. இப்போ வந்து இந்த ஜாதகருக்கு கும்ப லக்னம், ஆரம்ப கல்வி எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சு, இந்த ஜாதகருக்கு நடப்பு தசாபுக்தி, இந்த நடப்பு தசாபுக்தி, சனி தசை, சுக்கிர புக்தி. இந்த ஜாதகரை கேட்ட கேள்வி இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஜென்ரலான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு, மெயினாக இதை நான் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காக தான் மெயினாக இந்த பேசிக்கான விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே சமயத்தில் நிறைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள்
நீங்கள் வச்சுருக்க ஜாதகத்தை வந்து நிறையா வந்து பார்த்து இதை வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு ஆராய்ச்சி இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி அடுத்தடுத்த ஜாதகத்தை பார்க்குறப்ப புதுசாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நீங்கள் வந்து நல்லா மெருகேறுவீங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. ஓகே, எப்பயுமே வந்து ஒரு சில விஷயம் மட்டும் தான் சொல்கிறேன், எல்லா விஷயமும் இல்லை. ஒரு சில விஷயத்த வந்து சொல்லிவிட்டு இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா, அதையும் நம்ம சொல்லிடுவோம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கும்ப லக்னம் இந்த ஜாதகருக்கு ஆரம்ப கல்வினா எந்த இடம் பார்க்கணும்? 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா குரு. அந்த குரு எங்கே இருக்கிறார்? அவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் உட்காந்து அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அதை புரிஞ்சுங்க. ஓகே, அப்போ அவர் வீட்டை அவர் பார்க்குறாருன்னா ஆரம்ப கல்விக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயுமே எந்த ஒரு கிரகமோ அவங்க வீட்டை அவங்க பார்த்தாங்கன்னாவே அந்த இடம் ஸ்ட்ராங் ஆகும். அப்படின்னாவே ஆரம்ப கல்வி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது உயர்கல்வி அப்படின்னாவே உங்களுக்கு எங்கே போகணும்? 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு, கூட சூரியன் உட்காந்துருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு. அப்போ ஆரம்ப கல்வி நல்ல விதமாக இருந்துச்சு. உயர்கல்விக்கு உண்டான இடத்துல சனி உட்காந்துருக்கிறாரு, அங்கே சூரியனும் சனி உட்காந்துருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருப்பாங்க. அங்கே சூரியன் சனியாக இருக்கிறனால அப்பா மகனுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம அதுக்கெல்லாம் போக வேணாம். மெயினாக வந்து உயர்கல்வி அப்படின்னாவே சனி சம்பந்தப்பட்ட இது சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரன் மறைகிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு. அப்போ அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி சம்பந்தப்பட்ட துறையில் இந்த ஜாதகர் வந்து படிச்சிருப்பார். அது மினிமமாக இருக்கிற ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பார். சனியோட துறையில் பெரிய லெவலில் படிச்சிருக்க மாட்டார். என்ன காரணம்னா சனி வந்து அந்த இடத்த கெடுப்பார், எப்பவுமே இருக்கிற இடத்த கெடுப்பார். அப்போ அந்த இடத்தோட ஆதிபத்தியம் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகனம் வண்டி, உயர்கல்வி சம்மந்தப்பட்டது, தன் சுகம், ஏன்னா அது சுகஸ்தானம் இல்லைங்களா. அப்போ தன் சுகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெகட்டிவ், ஏன்னா சனி இருக்காருன்னா நெகட்டிவ். மொத்தத்தில் வீடு வாகனம் வண்டி எல்லாமே நெகட்டிவ் தான். சனி இருக்கிறாருனாவே அந்த இடம் வந்து வீக் ஆகிடும். அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டில் சூரியனும் இருக்கிறாரு. அப்போ சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா வீக் ஆவார். சூரியன்றது யாருங்க? அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல வீக் ஆகும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் டோட்டலாக கெட்டு போச்சு அப்படின்றனால அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறனால அந்த ஜாதகர் வந்து ஓரளவுக்கு வந்து உயர்கல்வி படித்து ஏதோ டிப்ளமோ மாதிரி சனிவன் துறையில் வந்து முடித்து அதுக்கப்புறமா அது முடிச்சு கூட வந்து டக்குன்னு முடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு சனி இருக்கிற இல்லைங்களா, சனி வந்து ஸ்லோ பிளானட். அப்போ வந்து ஸ்லோவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடித்து நிறையா பேப்பர்லாம் வச்சு அதுக்கப்புறமா முடிச்சிருக்காங்க. ரொம்ப லேட்டாக முடிச்சிருக்கிறாரு. ஏன் முடித்தார்? குரு பார்வையில் இருக்கிறனால முடித்தார். குரு பார்வையில்னாக்கா அங்கே சுபத்துவம் இல்லை. அப்போ சுபத்துவம் இல்லைன்றாலும் அந்த ஜாதகர் முடிச்சிருக்க மாட்டார். அப்போ இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகஸ்தானத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக கிடைக்கும். இதே குரு பார்வை இல்லைனாக்கா அங்கே சுத்தமாக கிடைக்காது. ஏன்னா சுபத்துவம் எந்த ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு. அந்த சுபத்துவம் யாரால் பார்க்கப்படுது, எங்கேருந்து பார்க்குறாரு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுகஸ்தானம் டோட்டலாக கெட்டு போய் அப்புறம் ஃபஸ்ட்டு கெட்டு போச்சு, அப்புறம் தான் சுபத்துவம். ஃபஸ்ட்டு பாவத்துவம், செகண்டு சுபத்துவம். அதை புரிஞ்சுங்க. அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடத்தோட அதிபதி செவ்வாய், அவர் மாரகாதிபதி. அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியோட வீட்டில் மகர ராசியில் சந்திரன் கூட ராகு கூட செவ்வாய் உச்சமாயிருக்கிறாரு. அதை புரிஞ்சுங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து யார் உட்காந்துருக்கா? புதன், இன்னொரு மாரகாதிபதி உட்காந்துருக்கிறாரு. அஷ்டமாதிபதியும் அவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனும் பதகாதிபதி பாக்கியாதிபதி எல்லாம் அவர் தான். அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்குறாங்க. அதையும் புரிஞ்சுங்க. அப்போ அந்த இடத்துல 3ஆம் இடம்ன்றது என்னது? தைரிய வீரிய இளைய சகோதரனுக்கு உண்டான ஸ்தானம், புகழ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த இடத்துல அதாவது நண்பர்களுக்கு உண்டான ஒரு சிறு நண்பர்களுக்கு உண்டான இடமும் அது வரும். ஒரு தொடர்புக்கு உண்டான இடமும் 3ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட வீடு. அப்போ இளைய சகோதரன் சம்மந்தப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லவ் சம்மந்தப்பட்டது இருக்கும். லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் மட்டும் தனியாக உட்காந்துருந்தா தைரிய வீரிய ஸ்தானம். புதன் இல்லாமல் சுக்கிரன் மட்டும் உட்காந்துருந்தா என்ன ஆகுங்க? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அசட்டு தைரியம், அசட்டு துணிச்சல் இதெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காமம் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் மறைமுகமான தொடர்பு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தொடர்புக்கு உண்டான ஸ்தானம் இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கும். சுக்கிரன் மட்டும் உட்காந்துருந்தா அப்போ அங்கே புதன் கூட இருக்கிறனால சுக்கிரனுக்கு ஒரு பாதுகாப்பு. அப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா
டக்குன்னு வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணாது. ஏன்னா புதன் வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு. என்னதான் பகை வீடாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு ஒரு பாதுகாப்பு. அது புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து செவ்வாய் வர பார்க்குறாரு. செவ்வாய் சனி இவங்கெல்லாம் எங்கெங்கே பார்க்குறாங்களோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க பார்த்தாங்கன்னா அந்த வீடு வந்து ஸ்ட்ராங்காகும். இருந்தாலும் செவ்வாய் பார்வையும் சனியோட பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே கெடுக்கும். அதையும் புரிஞ்சுங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. அடுத்து 3ஆம் வீடு நம்ம சொல்லியாச்சு. அடுத்து சும்மா ஜென்ரலாக அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது வந்து எங்கே உட்காந்துருக்குறாரு? கேது எங்கே உட்காந்துருக்காருங்க? கேது வந்து 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு. லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கடக ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அந்த கடகாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் சந்திரன் வந்து 18 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அவர் கூட செவ்வாய் வந்து 12 டிகிரியில் உட்காந்துருக்காரு. ராகு வந்து 25 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டில் 6ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு. அவர் 25 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ கேது அங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே அங்கே 6ஆம் வீடு எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்துல இருக்க கேது, 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்லது தான். ஏன்னா இங்கே உபஜயஸ்தானத்தில் வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் உபஜயஸ்தானம் இல்லைங்களா? 3, 6, 10, 11 இதெல்லாம் உபஜயஸ்தானம். அப்படின்னா என்னது? வெற்றி ஸ்தானம். அப்போ அந்த வெற்றி ஸ்தானத்தில் வந்து கேது வந்து ஒரு பாவகிரமாக உட்காந்துருக்காங்கன்னா நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலும் அந்த இடத்த யார் யார் பார்க்குறாங்க பாருங்கள். சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. சந்திரன் வந்து 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அவர் ஒரே பார்வை தான் சந்திரனுக்கு, அவர் வந்து பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவும் பார்க்குறாரு. அப்போ இந்த சந்திரன் இன்னொரு முக்கியமான விஷயம், சூரியன் இங்கே இருக்கிறாரு, சந்திரன் இங்கே இருக்காங்க. அப்போ சந்திரனுக்கு ஒளி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அங்கே தேய்பிரிய சந்திரனாக இருந்தாலும் ஒளி இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே ராகு கூட இருக்கிறனால, ராகு கூட 7 டிகிரிக்குள்ளே இருக்கிறனால அங்கே ப்ராப்ளம். அப்போ சந்திரனுக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கலாம். அப்போ சந்திரனால பெருசாக நம்மளுக்கு யூஸ் கிடையாது. அப்போ இந்த ஜாதி எப்பயுமே சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாங்க, பௌர்ணமி சந்திரன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எப்பயுமே நல்ல விதமாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் மற்ற விஷயத்தையும் பார்க்கணும். எடுத்தோன்னா ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்லிடக்கூடாது, மற்ற விஷயங்களை பார்க்கணும். இருந்தாலும் ஒரு ஜென்ரலான விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் நுணுக்கமாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வச்சுருக்க ஜாதகத்தை பற்றி ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணி பலன் எடுக்கணும். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிஞ்சுங்க. அப்போ சந்திரன் வந்து இங்கே ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்தாலும், தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் ஒளி ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப மோசமாக இல்லை. ஓகே, ஏன்னா உங்களுக்கு இங்கே இருந்தால் பௌர்ணமி, சந்திரன் இங்கே இருந்தால் பௌர்ணமி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு தள்ளி இங்கே இன்னொரு வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒளி வந்து சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. சுத்தமாக இல்லைனாக்கா இங்கே வரணும் சந்திரன். அப்போ இப்போ இங்கே தான் இருக்கிறாரு. அப்போ ஒளி இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே ராகு கூட இருந்து அங்கே கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து யார் யார் பார்க்குறா? சனியும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு, சந்திரனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல சுபத்துவம் அண்டு பாவத்துவம் எல்லாமே கலக்குது. அப்போ கலக்குது அப்படின்றப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சனி செவ்வாயை பார்க்குறாரு அப்படின்னாவே அந்த இடம் கெடும். அப்போ கெடுனா என்னது? உங்களுக்கு அந்த 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம், கடன், நோய், எதிரி இது போன்ற அமைப்புகள் பெருசாக இருக்காது அப்படின்னு சொன்னாலும் ஒரு நல்ல வேலையும் கிடைக்காது, ஒரு நல்ல வேலையும் கிடைக்காது. ஏன்னா அதுவும் கெடும் இல்லைங்களா? அப்போ அது 6ஆம் வீட்டில் அதுவும் இருக்குல்ல, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலைக்கு உண்டான அமைப்பு, அடிமை ஜீவனம், இதெல்லாம் 6ஆம் இடம் தானே. அப்போ அந்த அடிமை ஜீவனத்துக்கு உண்டான இது நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா சனி பார்வை சர்வநாசம், செவ்வாயோட பார்வையும் இருக்குது, சந்திரனோட பார்வையும் இருக்குது. புரிஞ்சுங்க. அப்போ சந்திரனோட பார்வை இருந்தாலும் அங்கே ராகு கூட சேர்ந்து இருளடைஞ்சு அங்கே பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப அங்கே சந்திரனுக்கு பெருசாக அங்கே பவர் இல்லை. பட் இருந்தாலும் குரு பார்வை அங்கே இருக்குது அப்படின்றதுனால, கேதுக்கு அங்கே இருக்குது அப்படின்றதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்கும். இதே குரு பார்வை இல்லைன்னா வேலை கிடைக்காது. அங்கே குரு பார்வை இருக்கிறதுனால வேலை கிடைக்கும். அங்கே கடன், நோய், எதிரி இது போன்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கும், வந்து தான் போகும். சுத்தமாக கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. கடன் இருக்கும், நோய் இருக்கும். ஏன்னா சுபத்துவம் அண்டு பாவத்துவம் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு பாவத்துவம், செகண்டு சுபத்துவம். இது எல்லாத்தையும் பார்த்துங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அமைப்பு 6ஆம் வீட்டில். அடுத்தது 10ஆம் வீட்டில். 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு உட்காந்துருக்கிறாரு. அந்த 10ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்காருன்னா அந்த வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் 12ஆம் வீட்டில் மறைகிறாரு. எப்பயுமே 10ஆம் வீட்டில் குரு வந்து தனிச்சு இருந்தாவே உங்களுக்கு எந்த தொழில், எத்தனை தொழில் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகாது. சனி பார்வை வேறு இருக்குது, சமசப்தமமாக இருக்குது. குருவோட பார்வை சனிக்கு இருக்குது, சனியோட பார்வை குருக்கு இருக்குது. அப்போ குருவும் கெட்டுறாரு. குருனால சனியும் பார்த்திங்கன்னா சுபத்துவம் ஆகிறாரு.
புரிஞ்சுங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இது இது ஒரு அமைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொழில் பண்ணுறதுங்க? புதனும் சுக்கிரனுக்கும் உண்டான தொழில் பண்ணார், புதனுக்கும் சுக்கிரனுக்கும் உண்டான தொழில் பண்ணார், இந்த செவ்வாய்க்கு உண்டான தொழிலும் பண்ணார், சந்திரனுக்கு உண்டான தொழிலும் பண்ணார். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை, மாற்றி மாற்றி பண்ணார். என்னென்னா எந்த ஒரு பிஸ்னஸும் ஆரம்பித்து விட்ருவார் இந்த ஜாதகர், ஆரம்பித்து விட்ருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஃபாலோ பண்ண மாட்டார், அவர் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டார். அதனால் வந்து அடுத்தடுத்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பிஸ்னஸ் பண்ணாலும் அங்கே ப்ராப்ளம். ஏன்னா இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி, லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் இங்கே பார்க்குறாரு. அவர் என்ன தான் வந்து அவர் வீட்டை அவர் பார்த்தாலும் அவர் ஒரு பாவகிரகம். அவர் இங்கே பார்க்குறாருனாக்கா அந்த வீடு வலுவாகும். பட் இருந்தாலும் அவர் பாவர். அவர் சுபத்துவ குரு பார்வையில் சுபத்துவமாகி பார்க்குறதுனால ஓரளவுக்கு ஓகே. இதே வந்து பாவத்துவமான சனியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஜாதகம் இருந்து சனிக்கு சம்மந்தப்பட்டது அத்தனை இதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏற்கனவே கும்ப லக்னம் வேறு, அப்படி இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், சனிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அதை புரிஞ்சுங்க. அப்போ குரு இங்கே 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாவே அவர் தனிச்சு இருந்தாவே எந்த பிஸ்னஸும் பெருசாக இருக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா எத்தனை தொழில் ஆரம்பித்தாலும் எந்த பொருள் சேல் பண்ணாலும் கடன் கொடுத்துவார். அந்த கடனை வந்து அவங்க கட்டவும் மாட்டாங்க, இவரும் கேட்க மாட்டார். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா குரு இல்லைங்களா, குரு வந்து எப்பவுமே பெரிய மனுஷத்தனமாக பார்த்தீங்கன்னாக்கா எந்த எந்த இடத்துல குரு இருக்கிறாரோ அந்த இடத்துல பால், அந்த இடம் கெட்டு போயிடும். குரு எங்கே பார்க்குறாரோ அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் க்ரோத் ஆகும். அது நல்ல க்ரோத்தா கெட்ட க்ரோத்தா, அவர் எங்கேருந்து பார்க்குறாரு, இந்த மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் வீட்டில், இந்த 12ஆம் வீட்டில் யார் யார் உட்காந்துருக்கா, 12ஆம் வீட்டு அதிபதி யாருங்க, அவர் சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது புரிஞ்சுங்க. அந்த வீட்டில் சூரியன் இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு, அதையும் புரிஞ்சுங்க. அந்த வீட்டில் சந்திரன், செவ்வாய், ராகு இவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இங்கே சந்திரன் வந்து 18 டிகிரி, செவ்வாய் வந்து 12 டிகிரி, ராகு வந்து 25 டிகிரி, இந்த கண்டிஷனில் உட்காந்துருக்குறாங்க. இது புரிஞ்சுங்க. அப்போ சந்திரனும் ராகுவும் பார்த்தீங்கன்னாக்கா 7 டிகிரி வித்தியாசம், அதையும் புரிஞ்சுங்க. ஓகே, அப்போ செவ்வாய்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 6 டிகிரி தான் வித்தியாசம், சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் 6 டிகிரி வித்தியாசம், அதையும் புரிஞ்சுங்க. இந்த இடத்துல நான் சும்மா ஜென்ரலாக அவுட்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வச்சுருக்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் பலன் எடுத்துக்கணும். இது சும்மா அவுட்லைன் மட்டும் தான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஜாதகருடைய அம்மா என்ன கண்டிஷன் அப்படி சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த ஜாதகருடைய அம்மா இல்லை, இந்த ஜாதகருக்கு அம்மா இல்லை. பார்த்தாவே உங்களுக்கு புரியும் அம்மா இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அம்மான்றது சந்திரன். அப்போ அம்மாவுக்கு உண்டான இடத்துல யார் இருக்கா, சனி பகவான் இருக்கிறார். அப்போ சனி பகவான் அங்கே இருக்கிறாரு அப்படின்னாவே அங்கே ப்ராப்ளம். என்னதான் குரு பார்வை இருந்தாலும் அங்கே ப்ராப்ளம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடம் வந்து அம்மாவோட இடம். அப்போ அந்த அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் எங்கே இருக்கிறாங்க, அவர் எந்த வீட்டுக்கு உடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து 6ஆம் வீட்டுக்கு உடையவர். அந்த வீட்டில் கேது இருந்தாக்க கேது இருந்து சனி பார்வை இருக்குது, செவ்வாய் பார்வை இருக்குது, அங்கே குரு பார்வையும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய அம்மாவுக்கு வியாதி சம்மந்தப்பட்டது இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ரத்த சம்மந்தப்பட்ட வியாதிங்க இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ரத்தம் அப்படின்னாவே என்னங்க, உங்களுக்கு செவ்வாய் இங்கே உச்சமாயிட்டாரு, அங்கே ராகு கூட இருக்கிறாரு. அப்போ அது சனியோட வீடு வேற. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுங்க. அந்த செவ்வாய் யார் இந்த லக்னத்துக்கு, அவர் மாரகாதிபதி. அப்போ அந்த மாரகாதிபதி அப்படின்னாவே உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி. அப்போ 3ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய். அந்த வீட்டில் யார் உட்காந்துருக்கா, இன்னொரு மாரகாதிபதி உட்காந்துருக்கிறாரு புதன். அதே மாதிரி பாதகாதிபதியும் உட்காந்துருக்கிறாரு. அந்த பாதகாதிபதி 3ஆம் வீட்டில் 100% மறைகிறாரு, அதுவே ஒரு பாவத்துவம். அங்கே புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாரகசாந்தம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பார்வை வேறு இருக்குது, செவ்வாயோட பார்வை வேறு இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டோட்டலாக வந்து அங்கே ப்ராப்ளம். அப்போ இந்த ஜாதகரோட அம்மா இல்லை. அப்போ அம்மா இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு அவங்க எப்போ காலமானாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ராகு தசை, புதன் புக்தி, புதன் அந்தரம், இதில் தான் இந்த ஜாதகரோட அம்மா காலமானாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு தசை. அப்போ ராகு எங்கே இருக்கிறாரு, 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு.
அப்போ ராகு 12ஆம் வீடுன்றது என்னது? மோட்சஸ்தானம், விரயஸ்தானம். அப்போ அந்த ராகு எப்படி அவரோட ஃபங்க்ஷன் இருக்கும், அவருடைய பலன் எப்படி இருக்கும், அவருடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க எந்தெந்த மாதிரிலாம் வேலை செய்வார் ராகு? அப்போ ராகு வந்து இருக்கிற வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். எந்த வீட்டில் இருக்கிறாரு? சனி வீட்டில் இருக்கிறாரு. இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு? அவர் 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அம்மாவுக்கு உண்டான இடத்துல. அதை புரிஞ்சுங்க. அப்போ அந்த சனி மாதிரி வேலை செய்வார். அங்கே ஒரு நெகட்டிவ் வந்துச்சுங்களா? அடுத்தது ராகு வந்து செவ்வாய் கூட உட்காந்துருக்கிறாரு, செவ்வாய் மாதிரியும் வேலை செய்வார். அதையும் புரிஞ்சுங்க. அடுத்து செவ்வாய் எந்த வீட்டுக்குரியவர்? அவர் மாரகாதிபதி. அவர் 10ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, மெயினாக மாரகாதிபதி. அந்த மாரகாதிபதி மறைவு ஸ்தானத்தில் 12ஆம் வீட்டில் மோட்ச ஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த இடம் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் ஆகிப்போச்சு. அடுத்தது சந்திரனை வந்து கிரகணப்படுத்திட்டாரு. சந்திரன்றது அம்மா. அப்போ அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் பார்வை வேறு அங்கே இருக்குது. அது ஒரு மாரகஸ்தானம். அவரை விட்டு அவரே பார்க்குறாரு. அதை பார்த்துங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா பேஸ் என்னன்னாக்கா ராகுக்கு சாரம் கொடுத்தவர் யார்? அவர் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய். அந்த செவ்வாய் எந்த வீட்டுக்கு அதிபதி? அவர் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ அந்த 3ஆம் வீடு என்னது? அது ஒரு மாரகஸ்தானம். அந்த மாரகஸ்தானத்தில் இன்னொரு மாரகாதிபதி அஷ்டமாதிபதி 2 பேரும் புதன் தான். அவர் அவங்க உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவர் தான் செயல்படுத்தணும். அவர் பார்த்தீங்கன்னாக்கா புக்திநாதன் புதன். இது ராகு. அப்போ ராகு எந்த கிரகங்கள் வந்து பார்க்குறாங்களோ அதையும் அப்சர்வ் பண்ணி அவரோட ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ எந்த கிரகமும் ராகுவை பார்க்கல, எந்த கிரகமும் ராகுவை பார்க்கல. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து ராகுக்கு சாரம் கொடுத்தவர் யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து மாரகாதிபதி, அவரை போல வேலை செய்வார். அந்த செவ்வாய் கூடவே உட்காந்துருக்கிறாரு, ராகு கூட உட்காந்துருக்கிறாரு, விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அம்மா விரயமாகறாங்க. அம்மா விரயமாகறோமா? ஏன் அம்மா விரயமாகறாங்க? அம்மாவுக்கு உண்டான இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சனி உட்காந்துருக்கிறாரு. சனி இருக்கிற இடத்தையும் கெடுப்பார். அங்கே தான் சொல்லிட்டாங்களா ஆரம்பத்தில், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெகட்டிவ். சனி அங்கே உட்காந்துருந்தாவே அங்கே குரு பார்வை இருக்கிறனால அந்த அம்மா வந்து வியாதி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே இருந்து அதுக்கப்புறமா ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெகட்டிவ். அப்போ சாரநாதன் வந்து செவ்வாய் கூடவே உட்காந்துருக்கிறாரு, சாரநாதன். அடுத்து சந்திரன் உட்காந்துருக்குறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது இதனால தான் அவங்க அம்மாவுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பாவும் இல்லை. அவங்க அப்பா வந்து எப்போ இறந்துருப்பாரு அப்படின்னா ராகு தசை, செவ்வாய் புக்தி, சுக்கிர அந்தரத்தில் அந்த ஜாதகரோட அப்பா இறந்துருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா ராகு இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, ராகு வந்து இருக்கிற வீட்டு அதிபதி போலையும் வேலை செய்வார், எந்த கிரகம் கூட இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரியும் வேலை செய்வார், எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த மாதிரியும் வேலை செய்வார். முக்கியமாக பேஸ் வந்து சாரநாதன் யாரோ அது போலையும் வேலை செய்வார். அப்போ சாரநாதன் யார்? ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கு எந்த வீட்டுக்குடையவர்? அவர் 3ஆம் வீட்டுக்குடையவர். அப்போ 3ஆம் வீட்டுன்றது மாரகஸ்தானம். இந்த லக்னத்துக்கு மாரகஸ்தானம். அப்போ மாரகஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்கா? புதன் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. அந்த சுக்கிரன் யார்? அவர் பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி. பாக்கியாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். அப்போ பாக்கியத்தை பண்ணுவாரா பாதகத்தை பண்ணுவாரா அப்படின்றத கரெக்டாக இந்த டைமில் வந்து பாதகத்தை பண்ணுவார். அப்போ பாதகாதிபதி மாரகாதிபதி வீட்டில் உட்காந்து செவ்வாயோட ஒரு மாரகாதிபதி அவரே அவர் வீட்டை பார்க்குறாரு. அப்போ செவ்வாயோட புக்தி. அப்போ செவ்வாய் வந்து செயல்படுத்துறாரு. அது மோட்சஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. அப்போ சாரநாதன் செவ்வாய், அந்த சாரநாதன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் மோட்சஸ்தானத்தில் கூடவே ராகு கூட உட்காந்துருக்கிறாரு, கூட சந்திரனும் உட்காந்துருக்குறாங்க. அதை புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இங்கே அப்பாவுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு? அப்பாவோட இடம் எது? 9ஆம் இடம். அப்போ அப்பாவோட இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை வந்து ஒரு பாதகாதிபதி மாரகாதிபதி 2 பேரும் பார்க்குறாங்க. அஷ்டமாதிபதியும் அவர் தான். 8ஆம் அதிபதி மாரகாதிபதி அவர் வந்து இன்னொரு மாரகஸ்தானத்துலேருந்து
சுக்கிரன் வந்து பாதகாதிபதி, அவங்க பார்த்துக்க 2 பேரும் இந்த வீட்டை பார்க்குறாங்க, 9ஆம் வீட்டை. அங்கே ப்ராப்ளம். அப்போ அந்த சூரியன் எங்கே உட்காந்துருக்காரு, அப்பாவுக்கு உண்டானவர் சூரியன் எங்கே உட்காந்துருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா சனி கூட உட்காந்துருக்கிறாரு. சனி கூட உட்காந்துருந்தாலும் குரு பார்வையில் உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க அப்பாவுக்கும் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாள் இழுத்து அப்புறமா பிரச்சனை வந்துச்சு. ஏன் அந்த இழுத்துச்சு அப்படின்னாக்கா, இங்கே குரு இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதே மாதிரி வந்து அப்பாவோட இடத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அம்மாவோட இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அம்மாவோட இடத்துல சனி உட்காந்துருக்காரு. அதே மாதிரி அப்பாவோட இடம்ன்றது என்னது, 9ஆம் இடமா இருந்தாலும் அது சூரியனுக்கு உண்டான வீடு. இது 7ஆம் இடம். சூரியனுக்கு உண்டான வீடு, லக்னத்துக்கு 7ஆம் இடம். அப்போ சிம்மம். அப்போ அந்த சிம்மத்தை வந்து யார் பார்க்குறா, செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் பாவத்துவமாக பார்க்குறாரு, சுபத்துவமாக இல்லை. அப்போ பாவத்துவமாக பார்க்குறாரு. அப்போ இங்கே சூரியன் சம்மந்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்மமும் ப்ராப்ளம். சிம்மாதிபதியும் பார்த்தீங்கன்னா சனியோட வீட்டில் இருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளம். 9ஆம் வீடு ப்ராப்ளம். 9ஆம் வீடு அப்பாவுக்கு உண்டான இடம். அப்போ அந்த வீட்டு அதிபதி பாதகாதிபதி, பாதகத்தை பண்ணார். கூட மாரகாதிபதியும் கூட இருக்கிறாரு. அந்த மாரகஸ்தானத்தை செவ்வாயும் பார்க்குறாரு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாவத்துவம். அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா நெகட்டிவ். சிம்மமும் ப்ராப்ளம். செவ்வாய் பார்வை இருக்குது. செவ்வாயோட பார்வை சுபத்துவ பார்வை இல்லை, பாவத்துவமான பார்வை. அடுத்தது சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 9ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அதே போல் குருவும் பார்க்குறாரு சூரியனை, சனியும் பார்க்குறாரு. அங்கே சமசப்தமும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக அங்கே யூஸ் இல்லை. குருவோட பார்வை அங்கே பெருசாக யூஸ் ஆகாது. ஏன்னா சனினால குருக்கிறாரு, குருனால சனி சுபத்துவமாகிறாரு. அது எல்லாத்தையும் பார்த்துங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ராகு தசை, செவ்வாய் புக்தி, சுக்கரந்திரம். சுக்கரன்றது என்னதுங்க, அவர் பாதகாதிபதி, பாதகஸ்தானம், 9ஆம் வீடு. அப்போ அவர் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 3ஆம் இடம்ன்றது என்னது, சுக்கிரனுக்கு முழு மறைவு ஸ்தானம். சரி, இதெல்லாம் பார்த்துங்க. இது வந்து அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது சும்மா மேலோட்டமாக தான் சொல்கிறேன், இன்னும் டெப்த்துக்கு போகணும். சும்மா மேலோட்டமாக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. இப்போ வந்து இந்த ஜாதகர் கேட்ட கேள்விக்கு வந்துடலாம். சரி, இந்த ஜாதகர் இப்போ என்ன வேலை செய்கிறாருன்றதை நம்ம சொல்லவே இல்லையே. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார், எத்தனையோ தொழில் பண்ணாரு, ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. இப்போ என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜாதகர் வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும், சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போகணும் வேலை. அப்போ 6ஆம் இடத்துல அதிபதி சந்திரன் இங்கே இருக்கிறாரு. அங்கே ராகு பீடிச்சிட்டாரு. சரி, 10ஆம் இடத்துக்கு வருவோம். 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுயமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு அதிபதி உச்சமாயிட்டார். அவர் ராகு கூட வந்து விலகி இருக்கிறாரு. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இங்கே சந்திரன் கூட இருக்கிறனால சந்திரனுக்கு தான் ப்ராப்ளம். அப்போ செவ்வாய்க்கு வந்து அங்கே பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் ராகு கூட இருக்கிறாரு, அதையும் மனசில் வச்சுங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் குரு தனிச்சு இருக்கிறாரு அப்படின்னாவே இந்த வீடு காலபுருஷ தத்துவத்தின் படி அது 8ஆம் வீடு. அதை சனி பார்க்குறாரு. சனி வந்து ஆயுள் காரகன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குரு உட்காந்துருக்கிறாரு காலபுருஷ தத்துவத்தின்படி. அப்போ லக்னத்துக்கு 10ஆம் வீடு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து இங்கே பார்க்குறாரு, காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு சனி. அப்போ அந்த சனின்றது ஆயுள் காரகன். அப்போ ஒருத்தர் வந்து இறந்ததுக்கப்புறம் பணம் வரணும் அப்படின்னா அது என்ன வேலை, அது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது இடத்த காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்கிறாரு. அதை சனியும் பார்க்குறாரு. அப்போ சனி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சூரியனும் பார்க்குறாரு. சூரியனுக்கு வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். எப்பவுமே சூரியனுக்கு வந்து அது வேண்டாம். இப்போ சூரியன் போனோம்னாக்கா அது இன்னும் இது டெப்த்துக்கு போகணும், வேண்டாம். சனி பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது, சமசப்தமாக பார்க்குறதுனால இங்கே 8ஆம் வீடு இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடம் குரு இருக்கிறார் அப்படின்றனால இந்த ஜாதகம் வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் அவருக்கு பண வருமானம் வருது. ரெண்டாவது, சனி ஆயுள் போனதுக்கப்புறம் பணம் வர இன்சூரன்ஸ் அதில் வந்து இவர் வேலை செய்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன காரணம், இங்கே பார்த்தீங்கன்னா இது செவ்வாயோட வீடு தான். அந்த செவ்வாயை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அது மோட்சஸ்தானம், விரயஸ்தானம். அப்போ ஒருத்தங்க விரயம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வர பணம். அந்த வீட்டில் குரு உட்காந்துருக்கிறாரு, தனிச்சு உட்காந்துருக்கிறாரு. சனி பார்வையில் உட்காந்துருக்கிறாரு.
ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் வேலை செய்கிறாரு. இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லலாம், சும்மா மேலோட்டம் 1 2 அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். அதே நீங்கள் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க மெயினாக புரிஞ்சுக்கிங்க. இதை வந்து நிறைய சம்மந்தப்படுத்தலாம், பட் இருந்தாலும் சும்மா ஜென்ரலாக அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகே, இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி, இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்களா? இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு சனி தசை சுக்கிர புக்தி நடக்குது. எப்பயுமே வந்து இந்த சுக்கிராணி லக்னங்களுக்கு சனி தசை சுக்கிர புக்தி ஓரளவுக்கு ஃபேவராக போகும். ஆனால் எப்பயுமே சனி தசை சுக்கிர புக்தி, சுக்கிர தசை சனி புக்தியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதகருக்கும் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். இந்த ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் நடந்துச்சு. என்ன காரணம்னாக்க, உங்களுக்கு சனி தசை சுக்கிர புக்திக்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து, இந்த ஜாதகரோட மனைவி பார்த்தீங்கன்னாக்கா, அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல சூரியனும் சனியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா இருக்கிறதுனால அப்பா மகனுக்கு ஆகாதுன்னு நம்ம எடுக்கலாம். அதே போல் இந்த இடத்துல சனி வந்து சனினால் சூரியன் பாதிக்கப்படுறாருன்னு நம்ம எடுக்கலாம். அதே போல் இன்னொன்று எடுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 7க்கு 10, 7ன்றது மனைவி ஸ்தானம். அப்போ 7க்கு 10, அப்போ மனைவி ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாரும் உட்காந்துருக்கா? சூரியன் உட்காந்துருக்கா. அப்போ சூரியன்றது என்னது? அரசாங்கம், அரசு சம்மந்தப்பட்ட. இப்போ சனின்றது வேலை சம்மந்தப்பட்ட. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரோட மனைவி அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க. அப்போ அரசாங்க வேலையில் இருந்து சனி திசை சுக்கிர புக்திக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து குடும்பமாக எல்லாம் ஒன்றா இருந்தவங்க திடீர்னு ஒரு பிரிய வேண்டிய டிரான்ஸ்ஃபர்ன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிய வேண்டியதாகி போயிடுச்சு. அதனால் இந்த ஜாதகருக்கு இப்போ நடப்பு தசாபுக்தி சனி, இந்த ஜாதகருக்கு சுக்கிர புக்தி, இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ஒரு திடீர் நல்லா சொகுசாக இருந்துட்டு, ஓரளவுக்கு ரொம்ப சொகுசுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சிரமப்பட்டாலும், ஏன்னா சுகஸ்தானத்தில் சனி இருக்குது, சனி தசை நடக்குது, இருந்தாலும் குரு பார்வையில் ஓரளவுக்கு சுபத்தமாக இருக்கிறனால ஓரளவுக்கு அப்படியே இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த சுச்சுவேஷனில் திடீர்னு அவங்க மனைவி வந்து இன்னொரு ஊருக்கு ரொம்ப தூரமாக வந்து டிரான்ஸ்ஃபரில் போனனால இந்த ஜாதகருடைய பிள்ளைங்களை 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவங்களுக்கு கிளப்பி விடணும், டோட்டலாக சாப்பாடு செய்யணும், அது எல்லாம் சாப்பாடு கட்டி கொடுக்குறது, A to Z எல்லாமே, எல்லா வேலையும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா வேலையும் பண்ணிருந்தீங்களா, எல்லாமே இவரே பண்ணார். ரொம்ப சொகுசாக இருந்தவர், ரொம்ப அப்படியே மேலோட்டமாக இருந்தவர். அப்படி இருந்தவர் பார்த்திங்கனாக்கா திடீர்னு வந்து ஒரு நெருக்கடிக்கு வர்றாரு. என்ன காரணம்? டோட்டலாக வந்து இந்த ஜாதகருடைய மனைவி வேலைக்கு போனதுக்கப்புறம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டார். ஏன் சிரமப்பட்டார்? சனி தசை சுக்கிர புக்தி. அப்போ சனி வந்து எந்த வீட்டுக்கு உடையவர்? அவர் லக்னம் 12க்கு உடையவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானம்ன்றப்ப இந்த ஜாதகர் சொகுசாக இருக்க முடியாது, சுகமாக இருக்க முடியாது, நேரத்துக்கு சாப்பிடவும் முடியாது, நேரத்துக்கு தூங்கவும் முடியாது. மொத்தத்தில் சுகஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு அங்கே எல்லாமே இருக்கு இல்லைங்களா? அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அடி விழுவுது. பட் இருந்தாலும் ரொம்ப மோசம் கிடையாது. ஏன்னா குரு பார்வையினால, குரு பார்வை வந்து ரொம்ப சுபத்துவப்படுத்தாது. ஏன்னா அங்கே சமசப்தமாக இருக்கிற பார்வை அதுன்றதை பார்த்துக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சனி இருக்கிற வீடு சுக்கிரன். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் 100% மறைகிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் எந்த வீட்டுக்கு உடையவர்? சுக்கிரன் வந்து 4, 9க்கு உடையவர். அப்போ உங்களுக்கு சுகாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிர புக்தியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கலந்து நடந்துச்சு. அதனால் இந்த ஜாதகருக்கு ஃப்ரீயாகவே இருக்க முடியல. ரொம்ப சிரமம், உழைப்புன்னு பிள்ளைங்க விஷயத்தில், இவரோட சொந்த விஷயத்தில், இவரோட வேலை விஷயத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அலைச்சல், உழைப்பு ரொம்ப அதிகம். ஏன் உழைப்பு அதிகம்? சனி தசை சுக்கிர புக்தி. அப்போ சுக்கிரன்றது 4ஆம் வீட்டு அதிபதி. அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் வீட்டில் மறைகிறாரு. மறைந்தாலும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. ஆனால் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 டிகிரியில் தான் இருக்கிறாரு. அதையும் புரிஞ்சுங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி தசை சுக்கிர பக்தியில் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ரொம்ப படாத பாடுபட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை சுக்கிர பக்தி இப்போ முடிய போகுது. இன்னும் மாத கணக்கில் தான் இருக்குது, அது முடிய போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே சுகங்கள் கெடணும் அப்படின்றப்ப, அப்போ சுக்கிரன் வந்து புக்திநாதன், தசநாதன் சனி. அப்போ சுக்கிரன் புக்திநாதன்றப்ப அப்போ 9ஆம் வீட்டு வேலையும் பண்ணுவார்,
4ஆம் வீட்டு வேலையும் பண்ணுவார். அப்போ 4ஆம் வீட்டு வேலைன்றது என்னது, உங்களுக்கு இந்த ஜாதகம் சுகமாக இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு வேலையும் கொடுத்தாரு, அந்த மாதிரி ஒரு பலனை கொடுத்தாரு. அடுத்தது 9ஆம் வீட்டு பாதகத்தையும் கொடுத்தாரு, அடுத்தது பாக்கியத்தையும் கொடுத்தாரு. அப்போ பாதகத்தையும் கொடுத்தாரு, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுகாதிபதி என்ன பண்ணார், அங்கே அந்த வீட்டு வேலையும் பண்ணார். சுகமாக இருக்க முடியாது, ஏன்னா சனி இருக்கிறாரு, குரு பார்வை இருந்தாலும் அங்கே ப்ராப்ளம். அப்போ எல்லாம் கலப்பாக இருக்கும், பட் இருந்தாலும் மோஸ்ட்லி ப்ராப்ளம். சுகமாக இருக்க முடியல, நிம்மதியான தூக்கம் கிடையாது, நிம்மதியான சாப்பாடு கிடையாது, நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அங்கே பாக்கியத்தை கொடுத்தாரு, அவர் தான் பாதகாதிபதி, மாரகஸ்தானத்துலேருந்து புதனும் பார்க்குறாரு, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் அந்த இதையும் பண்ணணும் இல்லைங்களா, இது பாக்கியத்தையும் பண்ணணும் இல்லையா. அப்போ பாக்கியத்தை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு இந்த புக்தியில் அவங்க மனைவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொந்த ஊருக்கே வந்து வேலை செய்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. இப்போ போன வாரத்தில் வந்தோடனே இந்த ஜாதகர் இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னாக்கா நிம்மதியாக இருப்பார், இந்த சுக்கிர புக்தி போகிற வரைக்கும். ஏன்னா அது பாக்கியத்தை பண்ணுது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை ஃபஸ்ட்டு வந்து சுகமாக இருக்க முடியல, அது 4ஆம் வீட்டு வேலையை பண்ணுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். பாதகத்தை பண்ணுச்சு, நிறைய ப்ராப்ளங்கள்லாம் வந்துச்சு, நிறைய சிக்கல்கள்லாம் வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தங்க, சனி இருக்கிறாருனாவே என்ன அர்த்தம், அங்கே அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகனம் வண்டி எல்லாம் நெகட்டிவ் இல்லைங்களா. இந்த ஜாதகர் வந்து குரு பார்வை இருக்கிறனால அங்கே பழைய வீடு ஒன்று வாங்கினார். அந்த வீடை எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி அந்த வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா போய் குடியேற முடியல, அவர் வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீட்டில் வாடகை விட்டார். இது பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடம் சனி வந்து கெடுக்கிறாரு. குரு பார்வை இருந்தனால வீடு வாங்கினார், இருந்தாலும் அந்த வீட்டில் போய் குடியேற முடியல. அது மாதிரி வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி வண்டியை வந்து மாற்றணும். வீடும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தாக்க ஓரளவுக்கு இருக்கலாம். ஏன்னா குரு பார்வை இருக்கிறனால. இந்த குரு பார்வை இல்லை, அங்கே பாபத்துவம் சுக்கிரனோட வீடே இல்லை, அது செவ்வாயோட வீடு அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே ப்ராப்ளம். சரி, ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஜாதகருக்கு பாக்கியத்தை பண்ணி இப்போ தான் அவர் நிம்மதியாக இருக்கிறாரு. அடுத்தடுத்த புக்தியில் வந்து என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து சுக்கிர புக்தியில் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கு. அதுதான் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர புக்திக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம். என்ன காரணம், சனியும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு, அங்கே ப்ராப்ளம். அந்த வீட்டு அதிபதி சந்திரன், அவர் 12ஆம் வீட்டில் மறைகிறாரு, அங்கே சுபத்துவம் கிடையாது. அதனால் வந்து இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறாரு. இப்போ வந்து அவருக்கு நேரம் நல்லா இருக்குது. அவர் கேட்ட கேள்வி இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னாருங்களா. ஏன் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க வந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு. சுக்கிர புக்திக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன தான் நடக்குதுன்னே புரியல. இத்தனைக்கும் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஜோசியம், இந்த ஜாதகம் இதெல்லாம் நம்பவே மாட்டார். அப்பேற்பட்ட ஆள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கேட்க வந்தது காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா அவ்வளோ சிரமப்பட்டுருக்கிறாரு. சரி போய் கேட்போம் அப்படின்னு பார்த்தாக்கா இதெல்லாம் சொன்ன உடனே தான் அவர் வந்து ஜோதிடத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே, அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி.